இதான் எங்களுடைய சொந்த ஊர். அப்ப இப்பதான் விட்டுருக்கணும். எங்களோட பழைய வீட்டை பார்க்க போறீங்களா? 90ஆம் ஆண்டு இருந்த வீடு இருக்கு. இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கணும் பார்க்கலாம். அப்பதான் சாமி தட்டு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஐயோ பார்க்க பயமாக்குறேங்க. 90ல பலாலி ராணுவ முகாமிலிருந்து செல்லுகள் வந்து விளத்து தொட்டி உங்களை காடு பயந்து ஏதோ குண்டாங்க குடாங்க ரோட்ல நின்றா கட்டி வேன் வரும். ஏறி போய் சமசம் அஞ்சாந்தியில் இறங்கி அங்கேருந்து பஸ் எடுத்து டவுனுக்கு போகிறோம் நாங்கள். மத்திய கல்லூரி பெரிய பள்ளிக்கூடம். காட்டினார் இப்போ வசனம் சந்தியால் போகிறோம். என்ன வேதன்? சந்தியம் பார்ப்போம். உள்ளுக்கு வச்சேன் எடுக்கிறேன். அவங்க பாக்குறாங்க பேசுறாங்க. இன்னும் மரங்கள் என்ன இப்படி அந்த மாதிரி முளைச்சி நிற்கிது. ஆமிக்காரங்க இவ்வளோத்துக்கு என்ன இதுகள் இல்லைங்கிற காணி தான் அடித்த வந்துட்டேன். அது மணியத்தை டெய்லரிட்டாங்க. நல்லா இருக்கு. என்ன வீடும் பரவாயில்லையடி சித்தி. அதான் சொன்னேன் இதை போட்டுட்டு கொடுப்போம். வாங்கோ ஏசாசன் வாங்கோ. இப்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்து பயந்துடாதீங்க. வெயிலுக்காண்டி இப்படி எல்லாம் கட்டிக்கொண்டு நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்டா வசாவிளானுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் எங்களோட சொந்த ஊர். அப்போ இப்போதான் விட்டுருக்கணும். அதான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த காணி வந்து ரோவினாண்ட மாமா தான் ஆரம்ப காலத்துல இங்கே இருந்தவ. மாமாவா அப்பா சாரி ரோவினாண்ட அப்பா தான். அவற்ற சொந்த இடம் எல்லாம் இதுதான் வசாவிளான் தான். ஆனால் இந்த இராணுவத்தினோட கட்டுப்பாட்டுக்காக இந்த காணியெல்லாம் இருந்தது. இப்போ அந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்ட ஹையோடு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவரோட காணி ஒன்று இங்கே இருக்குது. அதில் ஒரு சின்ன வீடு ஒன்றும் இருக்குது. போட்டு அடிச்சாச்சு எல்லாம் துப்புரவா தான் இருக்குது. அதை தான் பார்க்க வந்து நேற்று ரோவினாண்ட அப்பா வந்து அந்த காணியெல்லாம் படிவா எல்லாம் துப்புரவு செய்து கிளீன் பண்ணிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்குன்ற ஒரு வேலையும் இல்லை தான். நாங்கள் சும்மா இருக்கா சுற்றி பார்ப்ப மட்டும் வந்திருக்கிறோம். நாளைக்கு தான் வேலை தொடங்க போகிறோம். சரியான வெயில் வீடு எப்படி இருக்கா பாப்போம். 90ஆம் ஆண்டு பிரச்சனையோட இந்த வீட்டுல எந்த எழுப்பி போயிட்டினமா. அப்ப நீங்க எங்க பிறந்த? நீங்க நான் பருத்துறையில காணி அப்பா வேலை செஞ்சோன்னு இருக்கிற பாத்தீங்க. நேற்று வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம எக்கோவெல்லாம் கிளீன் பண்ண இதான் ருவினாண்ட அப்பா. அதுக்குள்ள எத்தனை பாம்பு இருக்கோ பூச்சி இருக்கோ.
அப்ப இந்த பக்கத்து காணியாக்களும் துப்புரவாக்கினவையோ அதானே எவ்வளோ பத்தியா கிடந்த அதானோ இந்த வீட்டை பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பாலடைஞ்சு வைக்கிறாங்க. நீர் துறாவுமே நான் வீடியோ எடுக்க. ஐயோ நம்பரே இல்லை இதுக்குள்ள ஃபுல்லா கரையான் குத்து பாம்பு இருக்கு. பாம்பு நான் நம்பரே இல்லை எனக்கு பயம். இது எங்களோட பழைய வீட்டை பார்க்க போறீங்களா? 90ஆம் ஆண்டு இந்த வீடும் இருக்கு. இந்த வீட்டு கதவு திறந்து பார்ப்போம். கேனால திறக்கல உள்ளுக்கு என்னென்ன கிடக்குன்னு தெரியல. நாங்கள் அந்த அந்த வீட்டு பார்த்துட்டு இங்க வருவோம். பழைய வீட்டை பாருங்க, அது நல்ல வடி பெரிய வீடு உடைஞ்சு போச்சு. இது வந்து பழைய வீடு 90ஆம் ஆண்டு காட்டினது. 85 கொஞ்ச காலம் தான் இருந்தவே வேண்டி 6 மாசமும் இல்ல எழுப்பி போட்டானா மாமி. பிரச்சனையால ஓடினாதான் விட்டுட்டு. அப்பதான் சாமி தட்டு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? சாமி தட்டு முந்தி இன்னும் பெருசா இருந்தது, பாவ கொட்டுண்டு போச்சு. செல் அடிச்சதால அம்மா பயத்துல விட்டுட்டு ஓடினாதான் அன்னிடம். இதான் குசினியா, அதெல்லாம் இடிஞ்சு போச்சு. பாப்போம். சொன்ன மாதிரி அந்த பழைய கால தட்டு இருக்கு பாருங்க. எல்லாட்ட வீடுகளையும் இப்படி ஒரு தட்டை வைக்கிறவ அது இருக்குது. 85ஆம் ஆண்டு கட்டின வீடு. இங்கால ஒரு அறை ஒன்று இருக்கு. இங்காலையும் இன்னும் ஒரு அறை இருக்கு. ஆனால் ஒன்று போயிடாது, மரங்கள் பத்திரெல்லாம் முளைச்சு கிடக்கு. நல்லதான் இருக்கு. இங்க வேலை செய்ய மாட்டேன் மாமா கூட்டிக்கிட்டு வந்ததை நான் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறேன். கொஞ்சம் வேலை செய்வோம். இது அத்தேண்ட காணி நினைக்கிறேன். அது அத்தேண்ட குழாய் கிணறு தொட்டி இருக்கு, அதை காட்டுங்க. அப்படிங்க நல்ல தொட்டி 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 உங்களை காட்டும். பயந்துருவீங்க. தொட்டி ஏதோ குண்டாங்கு குடாங்கு. என்ன மிஷின்? என்ன மிஷின் இவ்வளவு பெருசோ? என்ன அப்ப மோட்டர் இவ்வளவு பெருசோ? இவ்வளவு பெருசு விழுந்தா மண்டோட. ஐயோ பயமாக்குறேங்க. நான் இப்ப பாக்குறேன் மிஷினுக்கு இவ்வளவு தொட்டி. நல்லா இருக்கு. இப்ப கிணறா பயன்படுத்தலாம். கிணறாவா வேற என்ன செய்யறது? இந்த பெரிய தொட்டியை விடாத என்ன செய்யறது? இது வந்து ஆரம்ப காலங்கள்ல உள்ளுக்கும் இன்ஜின் மோட்டரை வச்சு இறக்கிறதுக்காண்டி வெட்டப்பட்ட கிடங்கு தானது. பாருங்க கீழே 2 கம்பி வச்சிருக்கு. அந்த மோட்டரை ஃபிட் பண்றதுக்காண்டி இருக்கு. 2 கம்பி இருக்கு பாருங்க, 4 கம்பி. அதுல வந்து ரச்சவை இப்ப எல்லாம் இல்ல தானே. இப்ப அப்படி ஒண்ணும் இல்ல தானே. அப்ப நாங்க இனி இது என்னதுக்கு யூஸ் பண்றது? இது சும்மா இனி மூடி விடலாம், எனக்கு தேவையில்லை தான். அதான் சொல்றேன். அத நீங்க சும்மா மூடுற நேரம் இதுக்கு தண்ணிய விட்டு கிணறா பயன்படுத்த. இந்த படியெல்லாம் கட்டிடுறா பாத்தீங்களா ஆரம்ப காலத்துல. இப்படி கிணறைஞ்சு 2-3 இருக்கு. இப்படி கிடங்கு கிண்டி நிறைய கிணறுகள் இங்க வசாவலா இருக்குது. வீடியோ எடுத்து காட்டுவோம். என்ன நல்லா இருக்கும். பெரிய சொட்டி நடக்கு ஏற்கனவே காட்டிட்டோம். என்ன இதுக்கு ரச்சு தானே அப்படியே தோட்டத்துக்கு ரைக்கிறது. சுத்தி முள்ளு கம்பி வேலி அடைச்சிருக்கணும். என்ன அத்தியாக 2 பேரும் சேர்ந்து அதுவும் நல்லா இருக்கு. நீ தகரம் அடைச்சு விட்டு அறுக்கி ஆயிரும். ஆரம்பத்துல இங்க இருந்தீங்களானே. இங்க இருந்துட்டு என்னண்டு டவுனுக்கு உடுப்பெடுக்க போனீங்க. டவுனுக்கு தேவையான போனீங்க. ரோட்ல 2 கட்டி வேன் வரும். ஏறி போய் சமசம் அஞ்சாந்தியில இறங்கி அங்கேருந்து பஸ் எடுத்து டவுனுக்கு போறோம் நாங்கள். அது என்ன 30 வேன்? 30 வேனா முந்தியதான் 30 வேன்ன்றது.
தட்டி வேனை பற்றி சொல்லுங்க. என்ன தட்டி வேணுன்னு சொல்றீங்க? ரெண்டு என்ன பக்கம் வாங்க அடிச்சிருக்கும். வாங்க அடிச்சிருக்குமா? ஓ என்ன வாங்க அடிச்சிருக்கும்? அதுல அது பள்ளிக்கூடம் வெண்டிகோஸ்கோ சர்ச். சேர்ச் நடக்குது. ஓ சர்ச். சரி, அதை பற்றி கேட்கக்கூடாது. அங்கே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு. நீங்க எதை பற்றி சொல்லுங்க. தட்டி வேணுண்டா என்ன மாதிரி இருக்கும்? தட்டி வேன் எனக்கு எந்த மாதிரி இருக்குமாண்டா வந்து இது இப்போ இந்த சின்ன வடி பெரிய வடி இருக்கு அப்படி ஒரு தட்டி வேன். அது இப்போ காண்றே இல்லை நாங்கள். அப்ப அதுல ஏறி போறீங்க. அதுல ஒரு சந்தியில இறங்கி அது டவுனுக்கு போகாது. அரசாங்கம் நடத்தின பஸ்? இல்ல தனியா தனியாட்ட வேன். அது பஸ் டவுனுக்கு போகாது. அதுல சந்தியில இறங்கி சந்தில இருந்து சிடிபி பஸ் வரும். இப்படியா போயிட்டு என்ன மாதிரி செந்தளிப்பா இருந்த இடம். தோட்டம் என்ன அது என்ன சனம் என்ன. இப்ப சனமே இல்லை. ஆமியால 90ஆம் ஆண்டு இடம் பெயர்ந்தது. இப்ப வந்துருக்கிறீங்க. இப்ப வந்து காணிகள் துப்புரவாக்கி போட்டு இருக்கிறோம். இந்த வயிறு கண்டு புறாகு போட்டேல செத்து போவோம். இங்க சும்மா கொஞ்ச நேரம் நின்று தொண்டையில அடைக்குது. வாங்க போவோம். நல்லா செய்திருக்கிறாங்களே. நீட்டா இருக்கு. இந்த வீடை இடிக்க போறோம். இடிச்சு போட்டு மட்டப்படுத்த போறோம். முதல் கண்டின ஒரு பழைய டாய்லெட் ஒன்று இருக்குது. பரவாயில்ல, இடிபடாம கிடந்துருக்கு பலகாலம். வட்ட போறேன். இந்த அரையோருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அப்போ இருக்கிற கை எல்லாம் கூப்ப இங்கே இதுக்கு 80 ரூபா கிடக்குப்பா. ஆமாப்பா, பாம்பு இருக்குண்டா. மேலுக்கு தான் இருக்கு. பாம்பு மேலுக்கு தான் இருக்கு. அங்கே ஒரு பெரிய பாம்பு செட்டினாகும். எங்க அவங்க மிஷினுக்கு ஆப்பிட்டு செத்து போச்சு. அவன் பைப் பண்ணி நினைச்சான். அது என்ன ஒரு பைப்பு கிடக்காண்டு நினைச்சான். நல்லா அதே மாதிரி இஞ்சாலேயும் ஒரு அறை ஒன்று இருக்கு. ஆனா இது பூட்டி கிடக்கு. இதுக்கான திறப்பு இல்லை எங்கள்கிட்ட. இருந்தா அவளுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு திறப்பு இல்லை. என்ன இந்த ரூம் இந்த திறப்பு இல்லை. அப்புறம் நாங்கள் இந்த அறைக்கு போயிடாது. அது குஜினி. அதில் குஜினி பிளான் போட்டு குஜினி. ஓ இது குஜினி. இதில் ஒரு கதவு வேறு. இது ஓப்பன் பிராந்த். அங்கே குழாய் கிணறு இங்கே கிடக்கு. அந்த கல் வச்சு கிடக்கு. ஓ குழாய் கிணறு கிடக்கு. குழாய் கிணறு இதை கேன்பாமா களவெடுத்து கொண்டு போட்டாங்க. கேன்பாம் கொண்டு போட்டிருந்தா. ஆனால் அது கலர் கொண்டு போட்டாங்களா? என்ன வலிக்கிறாது? வெயில் செய்யணும். வெயில் கடை கொண்டு வேலையும் செய்ய முடியாது. அடிக்கொண்டு நீங்கள் போங்க. இங்கே எவ்வளோ உரை கிடக்கலாம். நீங்கள் அவசரப்படுறீங்க. இதுக்கு ஆக்கோடில் வந்தாங்க. நீர் கொஞ்சத்தை காட்டி கொண்டு போவோம். அடி அங்கே விடுங்க. அடி அங்கே விடுங்க. ஏன் பையன் இவ்வளோ எடுக்கிறீங்க? வீட்டு சமையல். வீட்டு சமையலுக்கு தேவை. நீங்கள் நான் ஏறி இருக்கட்டா? ஏறி இருக்க காணும். அதிக வேணும். நான் காலமேலாம் வச்சுக்கணும். நல்ல உருவாக என்ன காஞ்ச உறவு. இவ்வளோ அடிக்கப்பா எவ்வளோப்பா முடிஞ்சது? பைக்கை போட்டு அடிக்க இல்லாமா மொத்தம் 30,000. இவ்வளோ அடிக்க அதே ஆக்களுக்கு 30. அங்கால அவைக்கு கூட. அவைக்கு 36. அப்போ 66 கிட்ட முடிஞ்சிருக்கேன். இது எத்தனை பிறப்பு? இது 4. அங்கால 6. அப்போ அவங்க கூட என்ன அத்தியாக்கள்? அந்த எடுத்து ஓடி அப்புறம் அப்போ இங்கே கலவை நடந்திருக்கோ? எங்கடது உங்க கேன் பம்ப் எல்லாம் கொண்டு போட்டாங்கன்னு சொல்ற. குழாய் கிணறுன்ற மூடிய குடி கொண்டு போட்டு
முந்தி ஒருக்க வரைக்கும் நாங்க அந்த இது இருந்ததில்ல என்ன கதவு இந்த கதவு எல்லாத்தையும் 4க்கு 2 தடி போட்டது போட்டு உள்ள ஆனா இங்க இருக்கிற எல்லாம் அடிச்சு விட்டு கேட்டு போட்டு பூட்டு போட்டு விட்டது எல்லாம் ஒன்று இல்லை எல்லாம் அடிச்சு இதை எடுத்து என்னப்பா செய்ய போறாங்க அதுக்கு பேக் இதை எடுத்து என்ன செய்ய போறாங்க அவங்க கொண்டே வித்து போட்டு தான் அங்கே குடிச்சு பறிக்கிறது தான் இந்த கேன் பம்புகள் அப்ப ஒன்றும் செய் பகுடிக்கிறேன்டா அங்கே அக்காவின் பக்கம் முழுக்க முள்ளு கம்பி தூணா கிடக்கு முள்ளு கம்பியை வெடி எடுத்து கொண்டு போட்டாங்க டானா அப்புறம் எப்படி கொத்தவங்க புரோட்டை கொண்டு வந்து முள்ளு கம்பியை கட் பண்ணி எடுக்கிற கல்லறண்டா இப்படி கொத்த கல்லர் ஆக பிச்சைக்காரன் தான் சொல்லி அதுதானே என்ன முன் கோலையும் போட்டுட்டு ஒரு குசினியையும் கட்டிட்டு ஆறாவது ஆளுக்கு வாடகை கொடுத்து விட்டோம் இந்த காணியை பராமரிக்கணும்னு சொல்லி விடுவோம் என்ன அப்படி அவே கூட்டி துறைச்சி வைப்பின நாங்கள் கொண்டு வந்து மரம் தடிகள் பாக்கு மரம் தென்னங்கண்டுகள் அப்படி என்றா தானப்பா இது ஒரு அறிக்கையா வரும் ஹேண்ட்பம்ப் போட்டோம் அதெல்லாம் செய்ய பெரிய ஒரு செலவு இருக்கு அப்ப இது தாரம் அடிக்கணும் அடிக்க தேவையில்லை இப்ப அது என்ன அப்ப இருக்கிற ஆக்களுக்கு அறிக்கை இல்லாம என்னண்டா பாதல் இருக்கு கம்பி வேலி கிடக்குதானே கம்பி அடிச்சு இந்த பக்கங்கள் எல்லாம் எல்லாம் மோவண்ட இருக்கு இதெல்லாம் வெட்டினா இருக்குல்ல இங்க பாருங்க இதுல எல்லாம் கம்பியெல்லாம் வெட்டி போட்டாங்க என்ன மாதிரி போட்டாங்க இவரும் துப்புரவாக்கிட்டேன் ராணி நாட்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன் ஓ இந்த பாய் தெரிய காட்டுங்க எல்லாம் வெட்டிட்டாங்க எல்லாம் வெட்டிட்டாங்க என்ன பேர் செய்யறது செய்யலாமோ இப்படி ஒரு வேலை செய்யலாமோ ஊத்தையாக்கள் வெட்டிதான் வந்து ஹேண்ட்பம் எடுத்துருக்காங்க அப்போ ஒரு சின்ன கேமரா காயவன மட்டும் நீ அப்போ ஒரு சின்ன கேமரா வந்து ஃப்ரீயா போட்டுறோம் அப்பதான் நீங்க பிடிக்கலாம் சின்ன கேமரா வந்து கொண்டு வந்து விட்டே இருக்கிற கூட்டினெல்லாம் கொளுத்தி கிடாக்கு இல்லை ஓகே கிடாக்கு காணியை பற்றி சொல்கிறீங்களா இந்த காணி என்ன தம்பி இது அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் வந்து இந்த காணியை மிகவும் கஷ்டப்பட்டு தான் எங்கள் டெய்லியால் பிடிச்சது முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் போய் இந்த காணியை விட்டு போயிருக்க எப்படி இருந்த நிலைமை அந்த மாதிரி எல்லாம் துப்புரவாக எங்களோட வீட்டை பாருங்க இந்த வீட்டெலாம் நாங்கள் இருந்து வாழ்ந்தது நாங்கள் இது விலைக்கு வாங்கினது இந்த வீட்டோட சேர்த்து 2.5 குசினியோட சேர்த்து சாப்பாட்டு அறையோட எல்லாம் சேர்த்து வாங்கினது இப்போ 85ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு பண்ணது என்ன பெருமதி அப்போ பண்ணீங்க சும்மா சொல்லுங்க அப்போ 1.5 லட்சம் வாங்கினாங்க 4 பேர் அப்போ 4 பேரை சேர்த்து 1.5 லட்சம் வீட்டோட சரி இந்த வீடு இருந்தது வீட்டோட வாங்கினேன் வீட்டோட வாங்கி குசினி எல்லாம் புறம்பா இருந்தது 85ஆம் ஆண்டுக்கு பிறகு 90ல் பலாலி இராணுவ முகாமிலேருந்து செல்லுகள் வந்து விழ தொடங்கினாலும் நாங்கள் இங்கே இருக்க முடியாமல் போயிட்டு வெளிக்கிட்டு தான் நாங்கள் உங்களை தென்மராட்சி பக்கம் போனாங்க அதன் பிற்பாடு இப்போ திரும்ப வந்து இப்போ பார்க்கும்போது இப்படியெல்லாம் இடிஞ்சு இப்படி ஒரு கொண்டு போய் கிடக்கு கோபிச்சம் ஒன்றுமே இல்லை எல்லாம் கலர் கொண்டு போயிட்டாங்க எல்லாம் கல்லரோ ஆரோ என்னவோ நடந்து தெரியல இப்போ வெறும் வீடாக கிடக்கு அதுவும் பாவிக்கு திருத்த முடியாத நிலையில் இருக்கிறது 85ஆம் ஆண்டு இந்த வீடு இருந்தேன்னு சொன்னால் பழைய வீடு தானே இடிச்சு போட்டு பழைய வீடு தான் ஃபுல்லாக இடிச்சு ஒரு புது வீட்டு பிளான் தான் போடுறதுக்கு இருக்கிறோம் அதிலே வருது தம்பி இந்த காணின்ற இல்லையா இப்போ அங்கே பின்னிக்கு இருக்கிற காணி ஆட்ட காணி அது அக்கா கூட பிறந்த அக்கா 2 பேருமா தான் இந்த காணியை வாங்கினாங்க இதில் ஒரு 12 பேர் அப்போ இந்த டொய்லெட்டுக்கு புறம்பாக நான் கட்டினது குழாய் கிணறு அடித்து நாங்கள் வந்து போய் தண்ணி அள்ளி குடிக்கலாம் கொள்ளலாம்ன்ட்டு நாங்கள் குழாய் கிணறை அடித்து கேன் பம்மை பூட்டி விட்டேன் அந்த பக்கத்தால் வந்து கம்பி வேலியை வெட்டி வந்து வால் பிளேட்டு கொண்டு வந்து வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டாங்க அங்கே அந்த தூணும் அதில் கிடக்குது கேன் பம்ப் பூட்டின தூண் கூடி கிடக்கு பாருங்க குழாய் கிணறு அந்த குழாய் கிணறுன்ட்டா மூடியே கூடி கொண்டு போயிட்டாங்க அப்போ நான் இப்போ ஒரு போத்துலால் வச்சு மூடி கிடக்கு அதே வந்து சில நேரம் திறந்து பார்க்குறாங்க வந்து பார்க்க அது போத்தில் வெளியில் கிடக்கு
என்ன செய்கிறது? அப்போ இங்கே ஒன்றும் வச்சு எடுக்க முடியாது. நாங்களும் அங்கே தூரத்தில் இருக்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. நீங்கள் அடிக்கும் இந்த தற்காலிக வீட்டில் நாட்களை இருந்து இந்த காணியை பராமரிக்கிறதுக்கு யாருக்கும் கொடுக்கும். இதுக்குள்ள வந்து வர மாட்டேங்குது. ஏதோ சுற்றுலா தலத்துக்கு போற மாதிரி கோப்பேன் இந்த வெயிலுக்கு. வெளியில எடுங்க, நான் இதை வச்சுட்டு வரேன். காலை நீட்டுவோம். காலங்க நிட்டுற காணுட்டியா இப்படிதான் எல்லாம் எடுக்கிறீரே. எடுக்கிறேன். விறகுக்கு மேல பயணம் செய்யறோம்டா. கூலிங்களா சார்? சொல்லுங்க. எடுங்க, இதை நான் அங்கால போறேன், நெருப்பை வச்சுட்டு வரது. சரியா, அதனால இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். பாய் பாய். சரியான வெயில்.